Hello friends, welcome back to Play Tamil Dubs. இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் சைட்ல இருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி ஹங்கர் கேம்ஸோட த பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2023 ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரிஜினல் ஹங்கர் கேம்ஸோட ஒரு ப்ரீக்வலான மூவியாக இருந்தது. ஸோ இனிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் டபுளெலாம் கிடையாது. பட் நம்ம இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேறங்க நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான். அண்ட் August 8 அன்றைக்கி தான் வித் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட எல்லாம் ரிலீஸ் ஆகுது. கன்னடா அண்ட் மலையாளம் லாங்குவேஜோடையும் தான். ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ ப்ரோ இது எப்படி இருக்கும் இந்த மூவி கான்செப்ட்லாம் பயங்கரமாக இருக்கானா? ஸோ நம்ம ஒரிஜினல் ஹங்கர் கேம்ஸில் மெயின் வில்லன் இருப்பார்ல, கொஞ்சம் வயசான ஆள். ஸோ அவரோட யங்கர் வெர்ஷன், லைக் அவர் யங்காக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான். அண்ட் இனிஷியல் டேஸில் ஹங்கர் கேம்ஸை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அது நல்லபடியாகவே இருக்கும், கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருக்கும். அண்டு எனக்கு ஏன் தெரியல, இந்த மாதிரி கான்செப்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹங்கர் கேம்ஸ் மூவியோட லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த படத்தையே பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரிஜினல் நம்ம 4 பார்ட்ஸ் வந்திருக்கு ஹங்கர் கேம்ஸோட. ஸோ அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரீக்வல் மூவியை பார்த்தீங்கன்னா அப்போ உங்களால் இன்னும் நல்லபடியாக கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டடான மூவி. அண்ட் அப்கமிங் இது நம்ம November 22 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது கூட நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லரும் இப்போது விட்டுட்டாங்க. அண்டு நீங்கள் டேட்டா ட்ரெய்லரையும் பார்க்கலாம். நல்லபடியாக இருக்குது. ஒரு ஃபேண்டசி கான்செப்ட் ஆனது தான் ராஜா காலம் மாதிரி. அண்டு இப்போது ராஜா ராணியும் வந்து யாரோ அவங்க மேலே ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க வந்து மான்ஸ்டர்ஸாக மாறிடுறாங்களாம். அண்ட் அவங்களோட பொண்ணு அதான் பிரின்சஸ் தான் வந்து இப்போது அவங்க ஃபேமிலியை காப்பாற்ற போகிறாங்க. அந்த சேம் டைம் ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஸோ ஓகே, அனிமேட்டட் மூவி தானே, பெருசாக என்ன இருக்க போகுதுன்னு நினைப்பேன். பட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெரிய லெவலான அனிமேஷன் மூவிஸ் அவங்க பாட்டுன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ எல்லாமே நல்லபடியான நல்ல டாப் மோஸ்டான ஒரு மூவிஸாக தான் வந்துட்டுருக்கா. ஸோ அதுக்காகவே டெஃபினட்டாக இந்த படத்தையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானதன் மேஜர்ஸ் கிட்ட போய் டேரெக்டாகவே கேட்டுட்டாங்க. அண்டு யார் இந்த ஜானதன் மேஜர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கு தான்யா. நம்ம இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் மார்வல்ஸோட அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி கொண்டு வரலான்னு இருந்தாங்க. அதில் மெயின் வில்லன் தான் கேங்கா. ஸோ அவரை அந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த ஃபேஸில் எந்த மூவியும் அவ்வளோ பெருசாக ஹிட்டும் ஆகல. அண்டு ஜானதன் மேஜர்ஸ் மேலே கொஞ்சம் கேசஸ்லாம் போயிருந்ததா. ஸோ கடைசியில் மார்வல் வந்து நம்ம இந்த கேங் டைனஸ்டியே வேணாம், அதை அப்படியே ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போது ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆஸ் நம்ம டாக்டர் டூம், அதான் இந்த டூம்ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இது டேரெக்டாக அப்படியே ஜானதன் மேஜர்ஸ் கிட்டே கேட்டு தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவர் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கான். லைக் அவர் நினச்சி பார்க்கலையா மார்வல் வந்து சட்டனாக இந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு. ஏன்னா அவருக்கே தெரியாதான். அவரும் கொஞ்சம் ஹோப்பில் வச்சுருந்தார், மேபி நமக்கு இந்த கேங் டைனஸ்டி தான் மூவி இருக்குல்ல, அண்ட் இவர் தானே கேங்கு கண்டிப்பாக வந்துடுவான்னு. ஆனால் இந்த மாதிரி மூவியே ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் சான்சஸ் இருக்குது, மேபி ஃப்யூச்சரில் திருப்பியும் கேங்கோட கேரக்டரை கொண்டு வர மாதிரி அவங்க மார்வல்ஸ் வேணும்னா பண்ணலாம். ஸோ அதனால் இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் நம்ம சீக்ரெட் வார் ஃபுல்லாகவே நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் ஆஸ் நம்ம டாக்டர் டூமாக இருக்க போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்ட்டல் காம்பேட் செகண்ட் பார்ட் மூவி வரப்போதா. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மார்ட்டல் காம்பேட் 1 ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக தான் இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாம் நம்ம மார்ட்டல் காம்பேட் வர கேரக்டர்ஸையும் செம்மையாக இன்ட்ரோ தந்துருந்தாங்க. அண்டு டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபைட்லாம் கொண்டு வந்தாங்க. பட் மிஸ் ஆனதே அங்கே டோர்னமெண்ட் தான். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம அப்கமிங் மார்ட்டல் காம்பேட்டோட செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் கரெக்ட் பண்ண போகலாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டோர்னமெண்ட்டான ஃபைட் செக்மெண்ட் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம ஃபேன்ஸ் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அதான் நம்ம ஜானி கேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கேரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்ம கலர் வந்து உள்ள நடிக்க போகிறாரு. இவர் தான் நம்ம த பாய்ஸ் சீரீஸோட புச்சர் இருக்கார்ல, அவரே தான் வந்து இப்போ நம்ம இதில் ஜானி கேஜ். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் கேமில் பார்த்த மாதிரி ஜானி கேஜ் இருக்காதான், இல்லை கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸோடு கொண்டு வராங்களா. அது என்ன லெவலான டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தெரில. பட் அது ஃபேன்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பட் மார்ட்டல் காம்பேட் 2க்கு அப்கமிங் நல்லபடியாக வந்துடும்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் இது பின்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி வந்து நம்ம ரூசோ பிரதர்ஸையும் அண்டு நம்ம ஆர்டிஜியும் திருப்பியும் கொண்டு வந்தாங்கன்னு. அண்ட் மார்வல் இதுக்காகவே மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சரே பார்த்தீங்கன்னா மோர் தென் $200 million இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அண்ட் ரூசோ பிரதர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு $80 million ஆச்சு அவங்க தந்துடணும். அதுவும் 2 படம் அவங்க டைரக்ட் பண்ண போகிறாங்களா, நம்ம அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டே அண்ட் நம்ம சீக்ரெட் வாரா. ஸோ அது ஒரு டாக்கு போயிருக்கு. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் $80 million மட்டும்தான் கிடையாது, அதுலேயும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பேஸும் இருக்குது. லைக் மூவி மட்டும் மோர் தென் $700 million ஒரு $1 billion மார்க்லாம் தைச்சாயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், லைக் கொஞ்சம் அடிஷ்னலாக போனஸ் ஆட்டம் தருவாங்கன்னு. அண்ட் அதே மாதிரி நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு இன்னும் யாராலும் எஸ்டிமேட் பண்ண முடியல, பட் கண்டிப்பாக மோர் தென் $100 million தான். அண்டு அது மட்டும் கிடையாது, இவர் நம்ம மார்வலில் இனிஷியல் எப்போத்தில் அயன்மேன் 1லேருந்து இருக்கார்ல, ஸோ இது வரைக்கும் நம்ம எம்சியூவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து $500-600 million கிட்ட வந்து அவர் ஆஸ் எ இயர்னிங்காக வந்து பார்த்துருக்காரு. அண்டு இவரால் தான் லைக் கடைசி 2 அவெஞ்சர்ஸ் மூவியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மார்வல் வந்து $4.85 billion வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த $200 million ஒன்றும் கிடையாது பெருசாக, ஸோ அது தரதில்லை. அண்ட் அகெயின் நம்ம ஆர்டிஜேக்கும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் இருக்குது. இன்கேஸ் மூவி நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அந்த $1 billion மார்க்லாம் டச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அடிஷ்னலான அமௌண்ட்லாம் அவருக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி அமௌண்ட் இருந்தால் தான் அவங்களும் உள்ளே வருவாங்க, அண்ட் அமௌண்ட் இல்லாமலாம் வரமாட்டாங்க. அண்ட் அதுதான் அவ்வளோ ஒர்த்தாக வந்து இப்போ அவங்க அதை மாற்றிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேமோட ஒரு சின்ன டீசர் ஆட்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டீசருக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு தான் ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 அப்கமிங் நம்ம December 26 ரிலீஸ் ஆகுது, கிறிஸ்மஸோட நெக்ஸ்ட் டே. ஏன் அது கிறிஸ்மஸ் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், இல்லை அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், பட் அவங்க கிறிஸ்மஸோட இப்போ நெக்ஸ்ட் டே தான் இப்போ நம்ம சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நல்ல விஷயம், பார்ட் 1 பார்ட் 2லாம் சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் ஹோப் இருக்குது சீசன் 2 அட் எ டைம் அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்டேஜில் ரிலீஸ் ஆயிடும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசன் 3 தான் வந்து ஃபைனலான சீசனாக இருக்க போதான் ஸோ நம்ம ஸ்குவிட் கேமோட. ஸோ அதுவும் கொஞ்சம் ஷாக்கிங்கான ரிவ்யூலாம் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஓகே சீசன் 1 அவ்வளோ சூப்பராக இருந்தது, சீசன் 2 அதே மாதிரி செம்மையாக ரீச் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸு ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு. பட் இப்போது சீசன் 3 தான் ஃபைனலாக இருக்கும். அண்ட் சீசன் 3 வந்து நம்ம 2025 வந்து ரிலீஸ் ஆகிடுமா. ஸோ ஆக்சுவலாக நம்ம சீசன் 1லேருந்து 2க்கு பார்த்தீங்கன்னா 3 years ஆகுது. ஸோ அது 3 years கழிச்சு தான் இப்போது தான் அந்த ரிலீஸ் டேட்டு ஒரு அப்டேட்டே வருது. அண்ட் சீசன் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் இயரே வந்து பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா என்கிட்ட ஸ்குவிட் கேமே க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது ஏன் தெரில, மேபி உள்ள ஏதோ அவங்க பேசி டிசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு எண்டிங் மாதிரி அவங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கும், அதனால் இந்த சீரீஸ் அப்படியே முடித்தா நல்லதுன்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு சீசன் 1லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஹைலி ரெக்கமெண்டட் கொஞ்சம் கேம் பேஸ்டாக பார்க்கணுன்னா ஸ்குவிட் கேமையும் அண்ட் நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்டையும் பாருங்கள், அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலான அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 எபிசோட் 8 நம்ம மண்டே தான் கடைசியாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை அப்படியே மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் 8 லைக் டோட்டல் சீசன் 2ல் வெறும் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் 8th எபிசோட் இப்போ மண்டே தான் வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 8 ஆல்ரெடி இன்டர்நெட்டில் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய ரூமர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. பட் ஓகே, எபிசோட் 8 டெஃபினட்டாக நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதில் நம்ம ஒரிஜினல் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சில செம்ம பெரிய லிங்க்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரூமர்ஸில் சொல்லியிருக்காங்க. நானே ஒரு ரீல் வேறு பார்த்துட்டேன்னா அதில் கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ ஓகே, பயப்படாதீங்க, ஸ்பாய்லர்ஸ்லாம் தரமாட்டேன். ஆனால் சீரியஸ்லி சீசன் 2 கொஞ்சம் நல்லபடியாகவே போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான சில நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கா. ஸோ எப்படியோ ஃபைனல் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நம்ம எபிசோட் 8 முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அப்போ நம்ம அதில் இன்னும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.